இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேசாம ஆள் செட் பண்ணி கார்த்தியும் மாரணியும் அடிக்க சொல்லலாமா? ஐயோ வள்ளியம்மா, இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, யாராவது வந்து அவன் தம்பிங்களெல்லாம் அடிச்சாங்கன்னா ராகவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்ல. ஏன் தம்பிங்களை எப்படிடா நீங்க அடிக்க போச்சுன்னு பாஞ்சி வந்து சண்டை போடுவான். அப்போ அவங்க எல்லாரும் ஒத்துமையா ஆயிடுவாங்கல்ல. வள்ளிமா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா மாரணி அவங்க எல்லாரையும் மேரேஜ் பண்ணிருவானே. நம்ம வேணும்னா மாறன் மாமா கிட்ட சொல்லி அடி வாங்க சொன்னா? இல்ல அது சரியா வராது. பாவம் கார்த்திக், அவராலெல்லாம் அடி வாங்க முடியாது. இன்னொரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? சொன்னா திட்டக்கூடாது, அப்புறம் தப்பா நினைக்க கூடாது. சரி, நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. 3 பேருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு வைப்போமா? என்னடி என்ன பேசிட்டு இருக்க? இல்லக்கா, வழக்கமா பசங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சரக்கடிக்கும் போது பேசுவாங்கல்ல, அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி கனெக்ட் ஆயிடுவாங்க. எப்படி இருக்கு? நம்ம என்ன பழக்கமே இல்லாதவங்களையா குடிக்க வைக்க போறோம்? சினிமால இன்னொரு விஷயத்தையும் நீ கவனிச்சிருக்கணும். என்னது? இதே மாதிரி நல்லா இருக்கவங்க சரக்கு அடிக்கிறோன்னு ஆரம்பிச்சு பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேசி மனசுல இருக்கிற கோவத்தை எல்லாம் இறக்கி வச்சு பெரிய சண்டையாகி மொத்தமா பிரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? இங்க பாரு, அது சினிமால மட்டும் இல்ல, நேர்லயும் நடந்திருக்கு. எல்லாம் உனக்கு தெரியாதது இல்ல. பிருந்தா, இந்த ஐடியாலாம் வேண்டாம். தப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி விடுங்க, நானே 3 பேர்கிட்டயும் பேசி பாக்குறேன். ஏதோ என் பேச்சுல கொஞ்சமாவது அவங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும்ல, சொல்றத கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லன்னாலும் பேசிதான் பாக்கலாமே, என்ன ஆயிட போகுது? எப்படியும் ஒன்னா சேர்த்துடலாம். பேசி பாருங்க.